கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடிச்ச ரெட்ரோ படத்தோட செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆச்சு. அது காரணம் என்னன்னா, சந்தோஷ் நாராயணனும் கார்த்திக் சுப்ராஜும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான முறையில் அந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணாங்க. குறிப்பாக அந்த பாட்டுக்கு விளம்பரம் பண்ணாங்க. இப்போ சந்தோஷ் நாராயணன் என்ன சொல்லிதாருன்னா, இந்த லீவ் லெட்டரில் பர்மிஷன் கேட்போம் பார்த்தீங்களா, உடம்பு சரியில்லைன்னு, அந்த டோனில் கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து பர்மிஷன் எடுறாரு. ரெஸ்பெக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார், as I am suffering from retro fever, I kindly request you to grant me permission to do a தரமான குத்து டான்ஸ் for one minute. Yours truly சானா அப்படின்னு. அதற்கு கார்த்திக் சுப்ராஜ் பதிலாக வந்து என்ன சொல்லிதாருன்னா, ரெஸ்பெக்டர் மிஸ்டர் சானா, there is an opportunity for a தரமான குத்து டான்ஸ் along with சூர்யா சார், பூஜா ஹெக்டே. ஸோ நீங்கள் தாராளமாக ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ரெண்டு ட்வீட்டாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு அந்த செகண்ட் சிங்கிளுக்கு. இப்போ அந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி அப்படி கொண்டு வந்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். இன்னும் சொல்ல போனால் இது வந்து இப்போ நடக்கிற இந்த 2K கிட்ஸ் அட்டுழியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கல்யாணங்கிற பேரில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு 2000 வரைக்கும், 2000க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும், அங்கே இருக்கிற ஒரு செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அப்படியே படம் முடிச்சு காட்டுக்காரு. குறிப்பாக லிரிக்ஸ் கனிமா அப்படியே ஆரம்பிக்கிறது, சந்தோஷ் நாராயண் வாய்ஸு, குறிப்பாக அந்த லெட்டரில் சொன்ன மாதிரியே அவரே வந்து அற்புதமாக ஒரு நிமிஷம் வந்து டான்ஸ் ஆடிக்காரு. செம்ம க்யூட்டாக இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது யார் அப்படின்னா, சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும். அப்படி இருக்காங்க ரெண்டு பேருமே. சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது மன்மத நம்பு கந்தசாமி விக்ரம் அப்படின்னு. அப்பெல்லாம் கிடையாது. இதை பார்க்கும்போது பாட்ஷாவில் வர ராரா ராமையா சாங்க்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ட்ரெஸ் பண்ணி பார்த்தீங்களா, ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பேண்டு, கிட்டத்தட்ட அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. அவ்வளவு மேன்லே இருக்காரு, கியூட்டா ஸ்டெப் போடுறாரு. போதா குறைக்கு பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு அந்த ஒரு காஸ்டியூம்ல அவ்வளோ கலக்கலா டான்ஸ் ஆடிக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சாங் கேட்க கேட்க வேற ஒரு மூடு வைப் ஆகுது. அப்படி இருக்கு. உண்மையை சொல்லலாம், இந்த சாங் தியேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தியேட்டரில் பார்க்குறவங்க எல்லாருமே எழுந்து ஆட போகிறாங்க. சும்மா குத்து டான்ஸ் அப்படிங்கிறதுக்காக சும்மா தட்டுமுட்டு சாமங்கள் போட்டு அப்படிலாம் குத்தாம ஒரு மெலோடியாகவும் இருக்கும், அதே சமயம் குத்தாவும் இருக்கும். ஒரு மூடை வந்து கிரியேட் பண்ணிக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன். ஸோ அந்த வைவு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரித்தமில் உட்காந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த ரெட்ரோ சிங்கிள். செகண்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏற்கனவே சூப்பர் ஹிட்டு, செகண்ட் சிங்கிளும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு இருக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம் தேர்ட் சிங்கிள் என்ன மாதிரியான மேஜிக்கை இந்த டீம் பண்ண போறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த செகண்ட் சிங்கிள் கனிமா சாங் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வைப் இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.